ஒருவேளை யாராவது என்ன பார்த்துட்டாங்களா? சமீர், 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 நீங்க எங்க இருக்கீங்க? இந்த சமீர் வேற எப்படிப்பட்ட இடத்துக்குலாம் என்ன வர சொல்றாரு? யார் அது? சமீர், காமெடி பண்ணாதீங்க. நான் பயப்படுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருங்க, நீங்க வெளியே வரலன்னா அப்புறம் நான் பேசவே மாட்டேன். இது என்ன சிலிண்டர்? ஓ மை காட், இந்த சிலிண்டர் இங்க எப்படி? முதல்ல சமீர் கிட்ட சொல்லி ஆகணும். முதல்ல இதை போட்டோ எடுத்துடலாம். யார் நீ? உன் பேர் காயத்ரி தானே? போட்டோ எடுக்கிறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆனா நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட. அத உனக்கு தப்புன்னு நான் புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்க. போக விடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். சார், எப்படி இருக்கீங்க? அட வாங்க வாங்க, நான் நல்லா தான் இருக்கேன். என் ஃபைல்ஸை நீங்கள் கொண்டு வரலையா? ஹாஸ்பிட்டலில் ஃபைல்ஸா? என்ன சார் சொல்கிறீங்க? சார், என் ஒய்ஃப் உங்களுக்காக சூப் கொடுத்து விட்டுருக்காங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். தேங்க்யூ ஃப்ரெடி, தேங்க்யூ. உன்னோட ஒய்ஃபுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸை சொன்னேன்னு சொல்லிடு. சார், மார்க்கெட்ல நல்ல மாம்பழம் கிடைச்சு, அதான் உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு இதை வாங்கிட்டு வந்தேன். தயா மாம்பழமும் ஃப்ரெடி சூப்பும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வெளியிலேருந்து வர்ற எந்த ஃபுட்டையும் தொடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. என்ன, நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாதா? மருந்து மட்டும்தான். அது ஓகே சார், இதெல்லாம் என்ன இங்கேயே ஒரு சின்ன சிஐடி பீரோ ஓபன் பண்ணிட்டீங்களா என்ன? உண்மை சொன்னால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த கல் பிளாடர் ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அட கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். இங்க வந்தும் குற்றவாளி கேஸ்லாம் ஏன் சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவர் சொல்றது ரொம்ப சரி. இங்க பாருங்க, இது ஹாஸ்பிட்டல் வார்டுங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திக்கோங்க. மேம், இவங்கெல்லாம் சிஐடி, நானும் சிஐடி தான். இங்க பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒரு பேஷண்ட். ஆனா நான் இந்த ஹாஸ்பிட்டலோட மேட்ரன். என்னோட எல்லா ஆர்டரையும் இங்க நீங்க மதிச்சுதான் ஆகணும். அதுவும் நல்லதுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஏசிபி சார் அடுத்தவங்களோட ஆர்டரை கேட்டுதான் ஆகணும். அங்க என்ன முணுமுணுக்கிற? அதுவா? அது ஒண்ணும் இல்லை சார். இங்க பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆபரேஷன். அப்புறம் இந்த டேபிள உங்களோட மருந்துகளையும் சலைன் பாட்டில்ஸையும் வைக்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் எல்லாத்தையும் முதல்ல இங்கிருந்து எடுங்க. இதை பாருங்க மேம், நீங்க மருந்து வைக்கணும்னா இன்னொரு டேபிள் கொண்டு வந்து இங்க வைங்க. மெடிசன் எல்லாம் அது மேல வைங்க. இதை பாருங்க, எனக்கு இந்த டேபிள் தேவை. இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்க கொடுக்கறோம். நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க, ஆனா குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க. என்ன சார்? என்ன முழிக்கிற? இவங்களுக்கு சொல்லி புரிய வை. சார், இவங்க சொல்றது சரிதான். நீங்க ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கீங்க, ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. ஆமா, இது என்ன? இது என்ன கன்னா? ஆமா மேம், இந்த கன்னை நீங்க முதல்ல இந்த கன்னை அவர்கிட்ட கொடுங்க. இதோ பாருங்க மேம், நாங்க சிஐடிஸ் 24 மணி நேரமும் இந்த கன் எங்க கூட தான் இருக்கணும். இங்க பாருங்க, இங்க நீங்க ஒரு பேஷண்ட்ன்றத மறந்துடாதீங்க. இந்த கன் உங்களுக்கு இங்க தேவையில்லை. சரி சார், கொடுங்க. நான் பத்திரமா வச்சுக்கிறேன் சார். கிளம்புங்க. என்ன இது? நீங்க அந்த பெட்ல படுங்க. இப்பவே படுக்கணுமா? உங்களை நான் பெட்ல வந்து படுங்கன்னு சொன்னேன். சார் போங்க சார், போய் படுங்க. புரியல. நான் நர்ஸை வர சொல்றேன். ஏசிபி சார் மற்றவங்க ஆர்டரை மதிக்கிறத நான் இப்பதான் பார்க்குறேன்.
எஸ் மேம். நீயா? ஆனா இவரை காயத்ரி தானே பாத்துக்கிட்டு இருந்தா. ஆமா, ஆனா காயத்ரியை காணும் மேடம். காயத்ரிய காணுமா? ஆமா மேடம், அவ எங்கேயோ போயிட்டா. நான் அவளோட மொபைலுக்கு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா கால் கனெக்ட் ஆகல மேம். அதனால தான் காயத்ரி வர வரைக்கும் சார் நானே இங்க இருந்து பாத்துக்கலாம்னு நினைச்சேன் மேம். இப்படி சொல்லாம கொள்ளாம அவ போக மாட்டாளே. சரி, போய் பார்க்கலாம். ஆ, ஓகே மேம். என்னாச்சு சார்? நீங்க எதையோ பலமா யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா தயா, நான் அந்த நர்ஸ் காயத்ரி பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க வந்ததுலேருந்து அவ தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா, ரொம்ப நல்லாவே பார்த்தா. ஆனா திடீர்னு அவ எப்படி காணாம போயிருப்பா? எனக்கு எதுவும் சரியா படல, என்னன்னு தெரியல. அந்த காயத்ரி சார், காயத்ரிக்கு ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும் சார், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஃப்ரெடி அப்படியே வீட்டுக்கு போயிருந்தாலும் அது யாருக்காவது தெரிய வந்திருக்கும்ல. இப்படி திடீர்னு காணாம போனது எனக்கு என்னமோ சரியா படல. ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. ஹலோ சார், நான் டாக்டர் குமார், இந்த ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் டைரக்டர். நான் ஏசிபி பிரதீமன். உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க முடியும் சார். இது எங்க ஹாஸ்பிட்டலுக்கே ரொம்ப பெருமையான விஷயம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பெருமையா நினைக்கிறோம். அட, ஏங்க என்ன வெக்கப்பட வைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை சார். இந்த மாதிரி வாய்ப்பு எங்களுக்கு எப்போ கிடைக்கும்? அதுவும் உங்களை மாதிரி விவிஐபி பர்சனா. பை த வே சார், இது எங்களோட டாக்டர்ஸ் டீம். இவர் டாக்டர் ராகேஷ், இவர் தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாரு. டாக்டர் வேத் இவர் அசிஸ்ட் பண்ணுவார். டாக்டர் ரிஷி அனஸ்தீஷியா டிபார்ட்மெண்ட். நான் இன்னைக்கே ஆப்ரேஷன் முடிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் என்ன பண்ணுறது, தொடர்ந்து சர்ஜரிஸ்லாம் இருக்குல்ல. ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். விடுங்க, இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். சார் சரி, அது விடுங்க. டாக்டர், காயத்ரி பத்தி ஏதோ தெரிஞ்சுதா? சார், இன்னும் எதுவும் தெரியல சார். ஆனா எதுக்காக அவ இப்படி யார்கிட்டயும் சொல்லிக்காம போனான்னு தெரியல சார். ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி நடந்துக்கிறத நான் அலோ பண்றதே இல்ல. ஸ்டாஃப் எல்லாருக்கும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் சார். என்ன ஏசிபி சார், எங்க மேட்ரன் சிஐடி மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கல்ல? எங்களை விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஓகே சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க டாக்டர், நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. கம். அப்புறம் உங்களோட விசிட்டிங் ஹவர்ஸ் இப்போ முடிஞ்சு போச்சு. இவருக்கு இப்போ ரெஸ்ட் தேவை, அதனால நீங்க ப்ளீஸ். ஓகே, 2 minutes சார், நாங்கள் கிளம்பிடுறோம் மேம். ஓகே. எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்களா? எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தோம் அந்த நர்ஸ் காயத்ரி யார்கிட்டயுமே சொல்லாம எந்த பெர்மிஷனும் இல்லாம எப்படி திடீர்னு மறைஞ்சிட்டாங்க? என்ன சார், இங்க வந்து கேஸை பிடிச்சிட்டிங்களா? இல்ல தயா, நீங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த 2வது நர்ஸ் வந்தாங்கல்ல, அவ மேட்ரின் பத்தி காயத்ரி கிட்ட சொன்னப்ப என்னமோ டென்ஷனா இருந்த மாதிரி எனக்கு சார், தோணுச்சு. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாரும் தேடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க சார். எல்லாம் தெரிஞ்சிடும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. கிடைச்சிட்டா நல்லது தானே. சரி, ஓகே, நாளைக்கு நீங்க வந்துருங்க. ஓகே சார், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். பார்க்கலாம். பாய் சார். பாய் சார். ஓகே ஃப்ரெடி, கிளம்பு. காயத்ரி எங்க காணாம போயிட்டா? எப்படி? அபிஜித், நான் யோசிக்கிறது தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா? நீங்களும் அந்த காயத்ரி நர்ஸை பற்றி தான் யோசிக்கிறீங்கன்னா ஆமாம். வழக்கமாக ஏசிபி சாரோட 6th சென்ஸ் 99% பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அப்போ பிரச்சனை சீரியஸ் தானே உங்களுக்கும் தோணுதா? அப்போ உங்களுக்கும் அந்த காயத்ரிக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு தோணுதா என்ன? இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டலே இருந்து ஏசிபி சாருக்கு வேற எந்த ஒரு கேஸும் கிடைக்காததால ஓவரா ரியாக்ட் பண்ணிருக்கு. நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம். காயத்ரி கிடச்சிட்டா ஓகே, இல்லைன்னா புது கேஸாக ஆரம்பிச்சிடலாம்.
ஹலோ சார். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ஐ எம் ஃபைன். ஓகே, அது என்ன புக் சார்? இது ஒரு சட்ட புத்தகம்மா. எனக்கும் சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் சார். நல்ல விஷயந்தாம்மா. நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் சட்டத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும்மா. கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க சார். சார், ஆ, ஆக்சுவலி நான் உங்களுக்காக டேப்லெட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். இல்ல இன்னைக்கு தேவையான டேப்லெட் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேனே. எனக்கு தெரியும் சார். ஆனா இந்த 2 டேப்லெட்டையும் டாக்டர் உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டாங்க சார். இப்பதான் டாக்டர் ஃபோன் பண்ணாரு. உங்களுக்கு சீக்கிரம் கியூர் ஆகணும்னா இதை போடணும் சார். இதை சாப்பிட்டா நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க. நான் தண்ணி கொண்டு வரேன். சரி. சார். தேங்க்யூம்மா. எனக்காக கொஞ்சம் பெட் ரெடி பண்ணுங்களேன். கண்டிப்பா சார். எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க ஸ்மிதா? சூப்பர். தூக்க மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏசிபி சார் டீப் ஸ்லீப்பிங்க்கு போயிட்டாரு. காயத்ரியோட பேக். ஹே ஸ்மிதா, இங்க என்ன பண்ற? ஸ்மிதா, நீ காயத்ரியோட பேக் எடுத்து என்ன பண்ற? உனக்கு தெரியுமா, காயத்ரியே கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸா காணோம். ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே அவ வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவ பேக் எடுக்காம எப்படி போவா? அப்படின்னா காயத்ரி பேக் இங்க தான் இருக்கு. விஷயம் வேற மாதிரி போகுது. ஹே லூசு,
அவ டாக்டர் சமீரை தான் பார்க்க போயிருப்பா. காதலிக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஒளிஞ்சு மறைஞ்சுதான் பாப்பாங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. டாக்டர் சமீர், சார், உங்களுக்கு எதனா வேணுமா? இல்ல இல்ல, நான் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். அட, எங்க போயிட்டாரு இவரு? என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க போயிருப்பாரு? இந்த ரூம்லயும் இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல. எங்க போனாருன்னு தெரியலையே. ச்சே. இதோ பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த பொணங்களுக்கு நடுவில் எங்கேயோ மறைஞ்சிருக்க. என்கிட்ட இருந்து ரொம்ப நேரத்துக்கு உன்னால தப்ப முடியாது. நிச்சயமா என் கையில மாட்ட தான் போற. ஜில்லுன்னு இருக்கு. இதுவும் பணம்தான். பாடி ஜில்லுன்னு தான் இருக்கு.
மை காட், காயத்ரி. அப்போ காயத்ரி வீட்டுக்கு போகவே இல்லை. அதுக்குள்ள யாரோ கொன்னு இருக்காங்க. எதுக்காக இவளை கொல்லணும்? கண்டிப்பா காயத்ரி எதையோ பார்த்துருக்கணும், இல்லைன்னா எதையோ தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் கொன்னுட்டாங்க. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். அங்க டாக்டர் சமீரை கொன்னாங்க, இங்க காயத்ரி புடமா இருக்கா. கண்டிப்பா என்கிட்ட இருந்த நீ தப்ப முடியாது. நான் வரேன்டா. தயா, இவ என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப இவளை நான் பார்க்கவே இல்லை. இவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவளோட வருங்கால வாழ்க்கைய பத்தி அவ மனசுல நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனா நிறைவேறாம போயிடுச்சு. இதை செஞ்சது யாரா இருந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அவனை சீக்கிரமா பிடிச்சிருவேன். அதுக்கு எங்களுக்கு முதல்ல உங்க எல்லாரோட உதவியும் தேவை. எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவோம் சார். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் சார். என்ன? இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க சார். நான் ப்ராமிஸ் பண்றேங்க, உங்க ஹாஸ்பிட்டலோட எந்த பேஷண்டோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் எந்த இடைஞ்சலும் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எந்த ஒரு ஸ்டாஃபும் யாரா இருந்தாலும் எங்களோட விசாரணை முடிகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகவே கூடாது. எங்க பெர்மிஷன் இல்லாம எங்கேயும் போகக்கூடாது. ஷோர் சார். நான் இப்போவே எல்லா ஸ்டாஃபுக்கும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். லெட்ஸ் கோ. ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். காயத்ரியும் சமீரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. 2 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரோட உறவுக்குள்ள 3வது யாராவது வந்திருக்கணும்னு தோணுது. அவங்களுக்கு இவங்களோட காதல் பிடிக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் தயா. இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை இவங்க 2 பேரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க 2 பேரையும் அவங்க கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொலைகளை செஞ்சது யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆளு இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவனா தான் இருக்கணும். ஆமா தயா. நம்ம உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். சார், நம்ம காயத்ரியோட பாடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பாடியிலேருந்து கிடைக்கிற ஏதாவது ஒரு தடையும் கொலையாளி அடையாளம் காட்டலாம்ல. சரி, நான் இப்போ வந்துடுறேன். சிஐடிங்க அவங்க விசாரணையை சுறுசுறுப்பா ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கு மேல என்ன பண்றது? டெலிவரி கொடுக்கவா வேணாமா? டெலிவரி கொடுக்காம இருக்கிறத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. அப்புறம் அது நமக்கு பெரிய பாதிப்பாயிடும். ஆனா சிஐடி இருக்கும்போது டெலிவரி கொடுக்கறது நம்மளுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கிடும். ஆனா இந்த ரிஸ்கை நம்ம கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா சிஐடி இதை விசாரிக்க ரொம்ப டைம் ஆகும். அவங்க விசாரிச்சு நம்மளை நெருங்கிறதுக்குள்ள பொருள் அந்த இடத்துக்கு போயாகணும். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மளை பிடிக்க முடியாது. ஆனா ஒருவேளை நாம தான் காயத்ரி கொண்டோன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது? நாம மட்டும் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னா அப்புறம் எந்த சிஐடி வந்தாலும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. சார், நீங்க ரொம்ப நாளா ஃபாரன்சிக் லேப்க்கு போறீங்க. பாதி ஃபாரன்சிக் சயின்ஸ் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஆமா, டாக்டர் சார் கூட இத்தனை வருஷமா இருந்ததால நானும் கொஞ்சம் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா டாக்டர் சார் சொலங்கியோ தாரிகாவும் இங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஓகே சார். ஆனால் தாரிகாவும் டாக்டர் சாரும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக போயிருக்காங்க. அவங்க வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுமே. யூ ரைட். இன்னைக்கு நாமளே ஃபாரன்சிக் டாக்டரா ஆயிட வேண்டியதுதான். சரி, நம்ம பேசிக்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அப்படின்னா இவங்களை வெளியே யாருன்னா கொண்டுட்டு இங்கே போட்டிருப்பாங்களா என்ன? வெளியில மழை பெய்யுது. வெளியில கொண்டு இந்த பொண்ணை உள்ள கொண்டு வந்திருந்தா ஈர மண்ணு ஊட்டி இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இது காஞ்ச மண்ணு தான். அப்படி பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் எங்கேயும் மண்ணு ஊட்டி இருக்கு. சார், ஆனா ஹாஸ்பிட்டல் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இங்க மண்ணு வர சான்ஸே இல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். இங்க பாருங்க, வலது கையிலயும் மண்ணா இருக்கு. ஆனால் இடது கை ரொம்ப சுத்தமாக இருக்கே. ஒருவேளை இவங்கள கொலை பண்றதுக்கு முன்னாடி வலது கையால எதையாவது சுத்தம் பண்ண முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம்.
காயத்ரியோட முடியல இந்த சிலந்தி வலையா? என்ன சிலந்தி வலையா? அப்படின்னா சார் இந்த கொலை நடந்த இடத்துல ஏதாவது பல வருஷமா சுத்தமே பண்ணலையா? ஆனா சார் ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி ஃபினாயில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடம் இங்க எப்படி இருக்கும்? அது என்ன இடம்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். எங்கே போயிட்டாரு? இங்கே தானே இருந்தார். சார் சார் ஏதாவது உதவி வேணுமா? இல்லை இல்லை வேண்டாம் சார். இங்க என்ன தேடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உண்மை சொல்லு சார். ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? சரி, உன் கைக்கு என்னாச்சு? காட்டு காட்டு. சார் 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 அது கையில் லைட்டாக அடிபட்டுருக்கு சார். அடிபட்டுச்சா? இங்கயா? ஆமாம் சார். எப்படி அடிபட்டுச்சுன்னு பார்க்கலாமா? சார் ரொம்ப வலிக்கும் சார். சார் 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 நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான். பல மாசங்களா சுத்தம் பண்ணாத இடம் இந்த ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட் தான் சார். இங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. பழைய மருந்து பெட்டிங்க, ட்ராலிஸ், ஸ்ட்ரெச்சர்ஸ். சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, சுத்தி முத்தி நல்லா தேடுங்க. காயத்ரி இங்க வந்திருந்தானா கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். சார் சச்சின், என்னாச்சு? காயத்ரியோட பேட்ச் சார். அப்படின்னா காயத்ரி இங்க வந்திருக்கா. இங்க பாருங்க, இழுத்துட்டு போன தடம் பாத்தீங்களா? இங்க பாருங்க. காயத்ரியை இது வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கான். ரத்த அடையாளம் இருக்கே சார். அப்படின்னா கண்டிப்பா காயத்ரியை இந்த இடத்துல தான் கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே இழுத்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ பாடியை மேல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். இந்த இடத்துல எப்படி அடிச்சு கொண்டு இருப்பாங்க சார்? உடைஞ்சு போன மொபைல் காயத்ரி தான் இருக்கும். கையிலேருந்து கீழே விழுந்ததுல இந்த மொபைல் உடஞ்சு போயிருக்கோம் சார். கை கலப்புல கீழே விழுந்திருந்தா கூட மொபைல் ஸ்கிரீன் தான் கிராக் ஆயிருக்கும். மொபைல் உடைஞ்சிருக்காது. ஓங்கி அடிச்சதால சுக்குநூறு ஆயிருக்கு. அப்படின்னா யாரோ வேணும்னே தான் இதை அடிச்சு உடைச்சிருக்காங்க. சார் அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல்ல குற்றவாளிக்கு பாதிப்பை ஏற்படுத்துற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். இருக்கலாம். ஒருவேளை காயத்ரி இங்க இருந்து யார்கிட்டயாவது போன்ல பேசியிருக்கலாம். இல்லனா ஏதாவது ஒரு பொருளை போட்டோ எடுத்திருக்கலாம். சார் கால் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா பேஸ்மெண்ட்டில் நெட்வொர்க்கே கிடையாது. ஆனால் சார் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது சார்.
சார், என்ன? இங்க பாருங்க, இந்த சிலிண்டரை யாரோ கையால நல்லா தொடச்சிருக்காங்க. அட ஆமா, காயத்ரியோட வலது கையில மண் இருந்துச்சுல்ல? ஒருவேளை அப்படின்னா இதை காயத்ரி தான் சுத்தம் பண்ணியிருப்பாங்களோ? ஒருவேளை இதை ஃபோட்டோ கூட எடுத்திருக்கலாம். சிலிண்டர்ல சிஓன்னு எழுதியிருக்காங்க. சிஓ. சிஓனா கார்பன் மோனாக்சைடுல? ஓ நோ, இவ்வளவு ஆபத்தான கேஸ் இங்கேயா? எதுக்காக? இந்த பைப் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த பைப் லைன் மேல போகுது. கதவா? கொஞ்சம் பிடிச்சுக்குங்க. வாங்க சச்சின், மேல போய் பார்க்கலாம். சார், இந்த வெண்ட் நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் போகுது. இப்ப யாருக்கும் ஆபரேஷன் நடக்குது. இது டாக்டர் ராகேஷ் ஆச்சே. ஆனா ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. மோனோ ஆக்சைடு கேஸுக்கும் ஆபரேஷன் தியேட்டருக்கும் என்ன சம்மந்தம்? பார்க்கலாம். ஓ நோ, ஆட்ல திடீர்னு எப்படி ப்ராப்ளம் வந்துச்சு? நான் உங்ககிட்ட ஒரு மாத்திரையை கொடுக்க சொன்ன நெய் இருக்கு, நீ அதை கொடுத்தியா இல்லையா? நான் கொடுத்தேன் டாக்டர், ஆனா எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. டிஃபேப்லெட் சீக்கிரம் பண்ணுங்க. Oh sir, no, we are losing him. சீக்கிரமா இன்ஜெக்ஷன் எடுங்க. நாம பேஷண்ட்டை இழந்துட்டோம். நாம எப்படி இப்படி ஃபெயில் ஆனோன்னு தெரியல. இவரோட ஃபேமிலியை வர சொல்லுங்க. இப்ப எல்லாமே புரியுது சார். போலாம். சீக்கிரமா சொல்லு. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தா எதுவும் நடக்க போறதில்ல. வாயை துற. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்ன உண்மை சார்? டாக்டர் சமீரோட ரூமுக்கு நீ எதுக்காக போன? சார், நாங்க சுத்தம் பண்றதுக்காக தான் சார் போனேன். சுத்தம் பண்றதுக்காக போனியா? சார், இவனை வெறும் 5 நிமிஷம் மட்டும் என் கூட அனுப்பி வைங்க. ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, துவைச்சே ஆகணும். என்ன துவைச்சிடலாமா? இல்ல வேண்டாம் சார். இந்த பயில்வான் கிட்ட என்ன ஒப்படைச்சிடாதீங்க. இவர் என்ன கொன்னுடுவாரு சார். தம்பி, பயில்வான் ஆகணும்னா எண்ணமும் மனசும் சுத்தமா இருக்கணும். உன்ன மாதிரி தப்பான வேலை செய்யறவங்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். இங்க பாரு, ஒழுங்கா அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லு. அனஸ்தீஷாக்காக யூஸ் பண்ற நைட்ரஸ் ஆக்சைடு சிலிண்டருக்கு பக்கத்துல கார்பன் மோனாக்சைடு சிலிண்டரை வச்சது யார்? பேரை சொல்லு. பேஷண்ட்டை ஏன் வேணும்னு கொல்றாங்க? சொல்லு. இன்னைக்கு இன்னொரு ஆபரேஷன் நடக்க போகுது சார். என்ன? சாட்சிங்கிறவங்களுக்கு தான் ஆபரேஷன். முடிஞ்சா அவங்களையாவது காப்பாத்துங்க. டாக்டர் சார், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? அவன் நல்லா இருக்கல டாக்டர் சார்? டாக்டர் சார், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சாட்சியை தவிர வேற யாருமே எனக்கு இல்லை டாக்டர் சார். எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. ஏதாவது சொல்லுங்க டாக்டர் சார், ப்ளீஸ். டாக்டர் சார், எங்க சாட்சிக்கு எதுவும் ஆகாதில்ல. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷன் மேம். மரணத்தோட பிடியிலிருந்து தப்பிச்சு போய் வந்திருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. பயப்படாதீங்க, குழந்தை ரொம்ப நல்லா இருக்கான். கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
பொருள் வந்துடுச்சா? பொருள் வந்துருச்சு, ஆனால் முழுசா இல்லை. ஏன்? அப்போ மற்றவங்களோட நிலைமையெல்லாம் என்னாச்சு? சாக்ஷி தப்பிச்சிட்டா. அவ ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது எப்படி சக்ஸஸ் ஆகும்? அப்போ ஏன் இன்னும் அவள் சாகலை? யாரோ பாய்சன் கேஸோட வால்வை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை யார் பண்ணது? அது தெரியாது. அப்போ உங்களுக்கு என்ன தான் தெரியும்? மூளை இருக்கா இல்லையா? கொண்டு வந்ததை காட்டுங்க. இறந்தவங்களோட இதயம். இது 2 கிட்னி. சரி, இந்த தடவை மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அடுத்த தடவை ஏதாவது தப்பு நடந்தது, உங்கள் 2 பேரோட கிட்னியையும் ஹார்ட்டையும் எடுத்துருவேன். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? ஓப்பன் பண்ணுங்க. டாக்டர் ராகேஷ், ரிஷி, நீங்க என்ன நினைச்சீங்க? டாக்டர் குமார் உங்க ஆளுன்னு நினைச்சீங்களா? உங்ககிட்ட ஆர்கன் வாங்க போறதா நினைச்சீங்களோ? அவர் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. எங்களுக்காக தான் பண்ணியிருக்காரு. உங்களை பிடிக்க நாங்க போட்ட பிளான். ஏய், பாக்ஸ்ல என்ன இருக்கு சொல்லு. நெருப்பு காயத்தோட தழும்பு. இதை நான் எங்க பார்த்தேன்னு தெரியுமா? அங்க டாக்டர் சமீரோட கேபின்ல நீ என்ன அட்டாக் பண்ணிய அங்கேயே நான் பார்த்தேன். ம். 2 பேரையும் இழுத்துட்டு போங்க. என்ன அவ்வளோ அவசரம் உங்களுக்கு? எங்க போறீங்க மேட்ரன் மேடம்? டாக்டர் ராகேஷ், ரிஷி 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்காக தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. உங்க 3 பேரை நான் வேலைக்கு வச்சிருக்கிறத நினைச்சா. ஐம் சாரி சார், நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஆஃபீஸர். மன்னிக்கணுமா? எதுக்கு? எத்தனையோ நோயாளிங்க அவங்க உயிரை உங்களை நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அனஸ்தீஷாவுக்கு பதிலா விஷ கேஸ் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடியில் இருக்கிற பார்ட்ஸை பணத்துக்காக வித்திருக்கீங்க. நினைச்சால அருவருப்பா இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா ஏன் உயிரை கூட போயிருக்கும். சார், அது இந்த ரகசியத்தை பத்தி அவருக்கு தெரிய வந்ததும் நாங்களே அவரை கொன்னுட்டோம் சார். சமீர் கிட்ட ஒரு டிவிடி இருந்துச்சு சார். நாங்கள் யாரெல்லாம் கொன்னோமோ அவங்களோட எல்லா லிஸ்ட்டும் அதில் இருந்துச்சு. அந்த டிவிடியை தேடுறதுக்காக தான் நீ டாக்டர் சமீரோட கேபினுக்கு வந்திருக்க. ஆனா டிவிடி கிடைக்கல. பாவம், அந்த சமீர் உயிரை விட்டுட்டாரு. அவர் கொன்னது இவன் தான். டாக்டர் சமீர் அந்த விஷயத்த காயத்ரி கிட்ட சொல்லியிருக்காரு. சமீர் காயத்ரிய பேஸ்மெண்ட்டுக்கு வர சொன்னார் சார். விஷவாயு சிலிண்டரை காட்டணும்னு தான் அங்கே வர சொன்னார் சார். காயத்ரி ஆதாரத்துக்காக அந்த சிலிண்டரை போட்டோ எடுக்க முயற்சி பண்ணும்போது நீங்க அடிச்சு கொண்டுட்டீங்களா? அதுக்கப்புறம் மார்க் ரூம்ல அவங்க பாடியை நாங்கள் ஒளிச்சு வைக்க பார்த்தோம். ஆனால் எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது சார். உண்மையிலேயே தெரியாதனமாக தான் நான் போய் மார்ச்சுரியில் ஒளிஞ்சிக்க முயற்சி பண்ணேன். ஆனால் இது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சும் நீங்கள் ஏன் சார் சாக்ஷிக்கு நடந்த ஆப்ரேஷனை தடுக்கலை? ஏன்னா நாங்கள் உங்களை கையும் களமா பிடிக்கணும்னு நினைச்சோம். அதை தெரிஞ்சுதான் விஷவாயுவோட வால்வை நாங்க ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. நான் உங்களை என்னோட குருவால நினைச்சேன் சார். ஆனா நீங்க, நான் இந்த தொழிலை கூட விட்டுருவேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு டாக்டரா இருக்க மாட்டேன். கூட்டிட்டு போங்க. ம், சரி வாங்க கிளம்புங்க. ஏசிபி சார், ஐ எம் சாரி. என்கிட்ட உங்களுக்கு தூக்க மாத்திரையே கொடுக்க சொன்னாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். நான் தான் மாத்திரையை சாப்பிடவே இல்லையே. அப்படியா? தேங்க்யூ ஏசிபி சார். நீங்களும் உங்க டீமும் இல்லாம இருந்திருந்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாமலே இருந்திருக்கும். ஹே, இல்ல டாக்டர் சார், நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்களும் மற்ற ஸ்டாஃப்ஸும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அதனால தான் சீக்கிரமா இவங்களை எங்களால பிடிக்க முடிஞ்சது. எஸ். அது மட்டும் இல்லாம ராப்பகலா நோயாளிகளுக்காக கஷ்டப்படுற டாக்டர்ஸ்க்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சார், உங்களை மாதிரி சிஐடிங்க நேரங்காலம் பார்க்காம இப்படி தானே உழைக்கிறீங்க.
டாக்டர் சார், நீங்க நோயாளிகளோட நோயை குணப்படுத்துறீங்க. ஆனா நாங்க சமுதாயத்துல இருக்கிற நோயை குணப்படுத்த முயற்சி பண்றோம். ஆனா ஒண்ணு, டாக்டர்ஸுக்கும் டிடெக்டிவ்ஸுக்கும் எப்பவுமே ஒரு பொறுத்து இருந்துகிட்டே இருக்கும். அது எதிர்காலத்துல தொடர்ந்து இருக்கணுங்க.